வளர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. சின்ன பிள்ளையில வந்தது. அப்போ குட்டி குட்டியாக மரமாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. அவ்வளோ காய் இருக்குண்ணா. ஒரு மரத்தில் அவ்வளோ பழம் மாம்பழம் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அப்போ பறித்து சாப்பிட வேண்டியதுதான்டா. ஏன்டா சாப்பிடல? பெரிய பொண்ணை பறிக்க சொல்லியிருக்கேண்ணா. அவன் பறித்து கொண்டு வந்து தான் சாப்பிடணும், இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடணும். சரி சரி. தம்பிங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டாங்கல்ல, அதனால் ஒரு வாரம் டூருக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணா வயலில் வேலை அதிகமாக இருக்கணும். எப்படின்னா வர்றது? அதெல்லாம் ஆள் வச்சு பார்த்துக்கலாம் ஒரு வாரத்துக்கு. சரிங்கண்ணா, அப்போ வாரம். ஆனால் எனக்கு லீவு கிடைக்காதண்ணா. அது லீவு கீழேடா ஒரு வாரத்துக்கு. சரி, நான் கேட்டு பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் தான் எனக்கு கேட்கணும். இன்னும் சின்ன பிள்ளையாட்டே இருங்கடா. ஜாலி ஜாலி அண்ணா. அப்போ நான் வரேண்ணா. நான் ஒரு வாரம், நான் 2 வாரம் கூட லீவ் எடுத்து ரெடியாக இருக்கேண்ணா. சரி சரி. பிங்கிட்ட சொல்லி உங்கள் ஒய்ஃப்டெல்லாம் பேச சொல்லிட்டேன். அவன் பேசியிருப்பா. பிள்ளைங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாது. பிள்ளைங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்புறமா சொல்லிக்கலாம். சரிங்கண்ணா. அப்போ நான் வேலை செய்ய போகிறேன். வேலை அதிகமாக இருக்குது. சரி சரி. என்ன இவர் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு? யார் நினச்சி ஃபீல் பண்ணுறாரு? யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். சரி பெரிய பொண்ணு சும்மா இரு. நீ தான் எனக்கு தெரியும். ஐயோ, எப்படிங்க என்ன கண்டுபிடிச்சிங்க? உன் குரல் தெரியாதடி எனக்கு. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு தெரியுமே நல்லாவே. சரி, மாம்பழம் பறிச்சியா? நிறைய மாம்பழம் பறிச்சிருக்கிறேன். அதில் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு மாம்பழ ஜூஸு, மாம்பழ ஐஸ்கிரீமு, மாம்பழ கேக்கு, மாம்பழ அல்வா எல்லாம் செய்யணும் இன்னைக்கு. சின்ன பொண்ணு சொல்கிற எல்லாம் எனக்கு செஞ்சு தர போறியா? நான் ஏன் செய்ய போகிறேன்? எனக்கு தான் செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கேன். அது யாரு? அதான் என் செல்லம். நீங்கள் இருக்கீங்களே. பெரிய பொண்ணு சும்மா இரு. வெளிய இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? அடப்பாங்க, நீங்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கடவுளே, எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாரும் கூட எப்போவுமே இருங்க. என்னையும் ஆசீர்வதிங்க. நான் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளைய வாழ உதவி பண்ணுங்க கடவுளே. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வணக்கம் ஃபாதர். வணக்கம்ப்பா. நான் ஒன்று இந்த ஊரில் பார்த்ததே இல்லையா? ஊருக்கு புதுசாப்பா? இல்லை ஃபாதர், நான் இந்த ஊருக்கு சின்ன வயசுல இங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறமா அப்பா வெளிநாட்டில் வேலை செஞ்சதுனால அங்கே போயிட்டோம். அப்பா பேர் என்னப்பா? சந்திரசேகர் ஃபாதர். ஓ, சந்திரசேகர் பையனா நீ? ஆமாம் ஆமாம், உங்கள் அப்பா எனக்கு நல்லா தெரியும். சின்ன வயசு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டானே, அது நல்லா தெரியும் எனக்கு. ஆமாம் ஃபாதர். சரிங்க ஃபாதர், நான் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. அவருக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்குங்க. சின்ன வயசில் இந்த ஊருக்கு வந்தது சூப்பராக இருக்குது. இந்த ஊருக்குமே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த ஊரை. இந்த ஊரோடு நீ எங்கேயும் போக்காதுப்பா. வா சரசு, வீட்டுக்கு போகலாமா? லேட் ஆகிடுச்சு பாரு. ஆமாக்கா, லேட் ஆகிடுச்சு. வாங்க கிளம்பலாம். நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டுங்கக்கா. சரி சரி. ஆமாம், ரொம்ப லேட் ஆகிடுச்சுல. பாரு பிரியா, பூமாரி, சின்ன பொண்ணு, எல்லோரும் சீக்கிரம் வாங்க. குளிச்சது போதும், லேட் ஆகிடுச்சு பாருங்க. ஆமாங்கடி, சீக்கிரமாக வாங்க. சீக்கிரம் வந்தீங்கன்னா காரில் போயிடலாம், இல்லைன்னா நடந்தான் போகணும். இதோ வந்துகிட்டே இருக்கோமா. சரி வாங்கக்கா, அவங்க வருவாங்க. நம்ம போய் காரில் ஏறிக்கு வந்துக்கலாம். சரி ஏக்கா, பிள்ளைங்களாம் பின்னாடியே வந்துட்டாங்க போல இருக்கு. ஆமாம் சரஸ், முன்னாடி கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. அதான் பின்னாடி. சரிக்கா சரி. ராணி ராணி. சொல்லுங்க மாமா. பிங்கி ஏதாவது சொல்லலாமா? எப்போ போகிறோம், எங்கே போகிறோன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மாமா. அதான் ராணி, நான் ஒரு 4-5 இடம் யோசித்து வச்சுருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிட்டேன். சரியா? சரிங்க மாமா. அக்கா அண்ணன் எல்லாம் கேட்டுக்கேங்க. இப்போ ஒருத்தங்க வீடு வரும், வரிசை இறங்கிக்கோங்க. சரியா? சரி, நான் ஃபஸ்ட்டு இறங்கிக்கிறேன். பாரு பிரியா, வாங்க இறங்கலாம். சரி சரசு, நான் போயிட்டு வரேன். பெரிய பொண்ணு, நான் போயிட்டு வரேன். சரியா? சரிக்கா. சரிங்க ராணி அக்கா. சரி பெரிய பொண்ணு, நானே இறங்குறேன். சரிங்க அக்கா. சரி, நானும் இறங்குறேன்ப்பா. தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. சரியா? நானே இறங்குறேன். எங்கே ஒரு வாரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. டூருக்கு போவோம், வேலை செய்ய வேண்டாம். ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கலாம். நீ எப்போ பெரிய பொண்ணு வேலை செஞ்ச? ஃப்ரீயாக இருக்கலாங்க. எப்போவுமே நீ ஃப்ரீயாக தானே இருக்க. ஏங்க அப்படி சொல்லலாம்? நீங்கள் வண்டியை பார்த்து ஓட்டு, முன்னாடி வண்டியை பார்த்து ஓட்டுங்க. சரி சரி. சரி போதும் போதும், பாரு டிவி பார்த்தது போதும், வாங்க சாப்பிடலாம். வந்து சரிம்மா, வரம்மா. சரி, டிவி பார்த்தது போதும், போய் சாப்பிடலாம். இருங்கடி, சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்.
இந்தா பாரு நீ சாப்பிடு. இந்தா பிரியா உனக்கு சாப்பாடு. என்னம்மா நான் லேட்டாக கூட நூடுல்ஸ் செஞ்சு தர மாட்டேன், நீங்கள் நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன். உங்கள் அப்பா தாண்டி செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. சரிம்மா டேஸ்ட்டாக இருக்கும் நூடுல்ஸ். ஞம் ஞம் ஞம். ஞம் ஞம் ஞம். சரிடி நூடுல்ஸ் சாப்பிட்டு அந்த பாலையும் குடிச்சிருங்க சரியா? சரிம்மா சரி. அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? அப்பா சாப்பாடு வேண்டான்ட்டாங்க, அப்பாவுக்கு ஒரு பால் கிளாஸ் மட்டும் கொடுக்கணும். சரிம்மா சரி. எதுக்குடி காலையில் இங்கே வந்து நிற்கிறீங்க? அந்த இடத்த பாரு எப்படி இருக்குன்னு பாரு. வீட்டில் வச்சு பேசிக்கலாம்ல என்ன விஷயம்ட்டு. அதான் சின்ன பொண்ணு ஏன் இங்கே வந்து பேசணும்னு சொன்னேன் நீனு. நீ சொல்லு சின்ன பொண்ணு, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம்ல என்ன விஷயம் சொல்லு. இங்கே பாரு நாயெல்லாம் வருது, கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, சீக்கிரம் சொல்லு விஷயத்த. நான் சொல்ல வந்தது ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு ஹாப்பியான விஷயம், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன். நமக்கு இந்த விஷயம் தெரியும்ன்ட்டு அவங்களுக்கு தெரியக்கூடாது, அதுக்காக தான். ஓகேவா? இவங்களுக்கு நீ சீக்கிரம் சொல்லுவோம், பேடி நாய் வருது பாரு. ஐயோ நாய் எங்கே வராத, சீச்சி போ தூர போனாயே, தூர போனேன். கத்தா கிடையாது, கொஞ்சம் நேரத்தில் எஞ்சி போயிடுன்னு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு. சரிடி சொல்கிறேன், அந்த நாய் போகட்டும். அது போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும், நீ விஷயத்த சொல்லு. அப்பாடா ஒரு வழியை எழுந்துச்சு போயிட்டுப்பா. என்ன விஷயம் தெரியுமா, நம்ம ஃபேமிலியில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா? நமக்கு லீவுனால ஒரு வாரம் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக டூருக்கு போகிறோம். நிஜமாடி? என்னடி சொல்ற? யார் சொன்னா உனக்கு? அதான் டி எங்கள் அப்பாவும் அம்மாவும் நைட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, அப்போ தான் நான் கேட்டுக்கிட்டேன். நமக்கிட்ட யாருமே சொல்லாம அவங்களுக்குள்ளே பேசி வச்சிருக்காங்க பாரு. ஆனால் ஆமாடி, நம்மகிட்ட யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை, நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதே நினச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறவங்க. அப்படி தாண்டி இருக்கும், ஜாலியாக இருக்குது. எந்த இடத்துக்கு போகிறேனே தெரியும். இப்போ ஒரு குத்தாட்டம் போடலாம், அவ்வளோ ஆசையாக இருக்குது. வாரியா சின்ன பொண்ணு ஆட்டம் போட்டுடலாம். நான் வராமல் எப்படி இப்போ வாடி ஆடலாம்?